இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 23. இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார்: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றுவது எப்போதும் எளிதல்ல. அதற்கு ஒரு விலை இருக்கின்றது. இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், நாம் அவருடைய சீடராக இருக்க விரும்பினால் நாம் தங்களை மறுத்து தினமும் நம்முடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். மத்தேயு அவர் ஒரு வரி தண்டுபவராக இருக்கின்றார். நல்ல வருமானம், சுகமான வாழ்க்கை கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவை சந்தித்த அதே கணத்தில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. அவர் தனது செல்வத்தையும் தொழிலையும் பழைய வாழ்க்கையும் விட்டுவிட்டு இயேசுவை தேர்ந்தெடுத்தார். தனது சிலுவையை எடுத்துக்கொண்டு நற்செய்தி அறிவிக்கும் ஒருவராக மாறி மத்தேயு நற்செய்தியையும் எழுதினார். அடுத்ததாக பேதுரு இயேசுவிடம் கேட்டார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இயேசு பதிலளிக்கின்றார், மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையே அனைத்தையும் விட்டுவிட்டு எவரும் 100 மடங்கு பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் இயேசுவின் வாக்குறுதி. நாம் அவருக்காக தியாகம் செய்தால் நாம் ஒன்றும் இழப்பதில்லை, மாறாக இயேசுவின் அருளை பெற்றவர்களாக மாறுகின்றோம். அப்படியானால் தினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? அது கடினமான நேரங்களிலும் தாழ்மையை தேர்ந்தெடுப்பது, நம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிப்பது, எதிரிகளை கூட அன்பு செய்வது, நமது கஷ்டங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் வேதனைகளையும் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வது. இவைகளே நாம் தினமும் சுமக்க வேண்டிய சிலுவைகள். இந்த தவ காலத்தில், புனித வாரத்தை நாம் நெருங்கும் இந்த நேரத்தில் திரு அவை நமக்கு ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. இது வெறும் ஜெபமும் நோன்பும் மட்டுமல்ல, மாற்றத்திற்கான நேரம். தாழ்மை, மன்னிப்பு, அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நற்குணங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சிலுவையை கண்டு பயந்து ஓடாமல் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் சிலுவை உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு செல்லுகின்றது. ஆமேன்.